மச்சி ஆஃப் சைட்லயே மெயின்டைன் பண்ணு, அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. ஹலோ ஹோமிஸ், ஹலோ, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிவ்யூ. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கோம். எது அப்படின்னா என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, வருத்தமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு ஆர்ஆர் ஜெயிச்சது எப்படி சிஎஸ்கே வந்துட்டு ஒரு ஈஸியான மேட்சை கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்களோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. ஏன்னா ரெண்டு டீம்லயும் ஜடேஜா ஆடி இருக்காரு. ரெண்டு டீம்லயும் ஜடேஜா. இந்த மாதிரி கேஸ்ல தான் இந்த மாதிரி கேஸ்ல ஜடேஜா ரொம்ப முக்கியம். ஆமா கரெக்ட். என்னமோ அது கட்ட போட்டா ஜெயிச்சிடலாம், அது வந்துட்டு நம்ம ஒரு ரன் ஒரு பால் ஒரு பவுண்டரி அப்படின்னு ஜெயிச்சிருந்தா ஒரு இடத்துல வந்துட்டு விக்கெட் லூஸ் பண்ணாம ஜடேஜா ஆடுறதுக்கு பாராட்டு. ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஹேசல்வுட் வந்துட்டாரு, லாலா மெசேஜ் போட்டாரு, ஹேசல்வுட் காட் இஸ் பேக்னு சொல்லிட்டு எல்லாம் மெசேஜ் போட்டுறாரு. ஹேசல் காட் இஸ் பேக் எல்லாம் போட்டாரு. மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஜாஃபர் ஆர்ச்சர் மாசான ஒரு பால். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு முரட்டு ஓவர். தி திங் இஸ் 3 லெவல்ல மிஸ் ஆன ஓவர் 2 விக்கெட் போயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பால் செம்ம பால் மச்சான். ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் போடுறது ஒரு பவுன்சர்ல எக்குற ஒரு பால். ஒண்ணுமே பண்ண முடியாது, அடிக்க பார்த்தா அவுட் ஆவ, இல்லனா வாங்குவ. இங்கேயே என்ன பண்ண முடியாது, அந்த பால் அன்பிளேயபிள் பால். அதெல்லாம் லிட்டரலி ஆர்ச்சர் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி ஜாஃபர் ஆர்ச்சர் ஃபார்முக்கு வந்தா குஷியா ஆவேன்னு இன்னைக்கும் பையன் பக்காவா போட்டான். பவர் பிளே ஃபுல்லாவே ஆர்ஆர் சூப்பரா தான் போட்டாங்க. ஐ மீன் சில ஓவர்ஸ் தவிர, பட் வெரி அன்லக்கி அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் தான். கோலி ஷுட் ஹவ் காட்டன் அவுட் எப்பயோ. அவ்வளவு அதை கேப்டலைஸ் பண்ணி சூப்பரா அடிச்சான். பட் ஸ்டில் அது கேட்ச்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கரெக்டா இல்ல. கொஞ்சம் ரியான் பராக் இன்னும் சூப்பரா ஸ்விங் பண்றான்னு தெரியுது. அண்டர் தி கவர்ஸ் இருந்து வந்திருக்கு பால். சோ இன்னொரு ஸ்லிப்பையும் வச்சிருக்கலாம், கொஞ்சம் க்ளோஸ்ரா நிக்க வச்சிருக்கலாம். இன்னைக்கு கோலி ஃபுல் சால்ட் அவுட் ஆனோடனே சரி ஸ்லோ பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். தேவதூத் படிக்கல் எப்பவுமே ஃபுல் சால்ட் அவுட் ஆனா வந்து பழக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. கோலி கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்படி ஆகும். தெரிஞ்சு கோலிக்கு தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் அவனுக்கு லைஃபும் கிடைச்சிருச்சு, அவன் நல்லா இருக்கும்னு நினைச்சு கொஞ்சம் அந்த 2-3 எட்ஜ் தவிர்த்து ஆக்சுவலி நீ கொஞ்சம் நல்லா தான் ஆடினான். அந்த கேப் எடுத்து அவனால மட்டும் தான் அந்த மாதிரி ஆட முடியும். அந்த கண்டிஷன்ல சூப்பரா ஆடினா. ஐ திங்க் அந்த பேஸை யூஸ் பண்ணி பயங்கரமா ஆடினா. அந்த சான்ஸ் விட்டதுக்கு அப்புறமா பயங்கரமா கன்வெர்ட் பண்ணான். சரி, செம்மையான டிசிஷன். 4th ஓவர் 3rd ஓவர்லயே பீச் நான் கேட்டான். ஒரு மாஸ்டர் கிளாஸ் கரெக்டா பால போட்டு அழகா தூக்குனானுங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி கோலி இந்த பாலுக்கு அவுட் ஆகிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஸ்பின்னரை வந்து அக்ராஸ் ஆட போய் அவுட் ஆகிட்டே இருப்பான். கொஞ்ச நாளா அவன் கேம்ல அது இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதை மறுபடியும் எப்படி எடுத்தான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பிஷ்னாய் ப்ரோ வாட் அ ஃபக்கிங் பை மேன். போட்டான். ஆமா வேற லெவல்ல போட்டான் இன்னைக்கு பிஷ்னாய். ஆமா, அவனோட பவுலிங் ஒர்க் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இது காமிச்சாங்க. போன வருஷம் ரிலீஸ் பாயிண்ட்டும் இந்த வருஷம் ரிலீஸ் பாயிண்ட்டும் காமிச்சாங்க. தட் ஹஸ் மேட் சோ மச் டிஃபரன்ஸ். அவன் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கான். என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா இருந்தாலும் ஒர்க் பண்ணி சேஞ்ச் பண்ணி இப்ப சூப்பரா போட்டுட்டு இருக்கான். போன வருஷம் எல்லாம் எல்எஸ்ஜில அடி வாங்குறப்போ இந்த சீக்கா எல்லாம் பயங்கரமா உண்மத்தை கொட்டுவாரு இவன் மேல பிஷ்னாய் மேல. ஆர்ஆருடைய பவுலிங்கே வந்துட்டு ஒருத்த மேல மட்டும் எனக்கு ஒரு வன்மம் இருக்கு. அவனை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே செம்மையா போட்டாங்க. என்ன கேட்டா நல்லா போட்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டான். ஈவன் அந்த பிரிஜேஷ் சர்மான்னு ஒருத்தன் வந்தான், அவன் கூட செம்மையா போட்டான். 2 விக்கெட் எடுத்தான், சூப்பரா போட்டான். எனக்கு வந்து சந்தீப் சர்மா மேலதான் இன்னைக்கு வன்மமே. ஆமா ப்ரோ, எனக்கு அவன் மேலதான் கொஞ்சம் லைட்டா வன்மம். அண்ட் அது போக எனக்கு பராக் மேலயும் லைட்டா ஒரு வன்மம் இருக்கு இன்னைக்கு. ஆர்சிபி வந்துட்டு ஒரு பேட்டிங் லைன் அப் ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணி குணால் பாண்டியாவை இறக்குனானுங்க முன்னாடி. அவன் விக்கெட்டே தூக்கிட்டாங்க. ரொம்ப டக்குன்னு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ். அவனுக்கு அடிக்கிற ஸ்ட்ரைக் எடுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி விக்கெட் லூஸ் பண்ணிருந்தானுங்க. எயிட் மேயருடைய ஃபீல்டிங் ப்ரோ, அது ஒண்ணுதான் நல்லா பண்ணா இன்னைக்கு. கேட்சுமே செம. 8 மேயர் விக்கெட் வந்துட்டு நான் அது வரேன். ஜடேஜா ஒரு பக்கம், ஹெட்மேர் ஒரு பக்கம் சொல்லிட்டு ஃபீல்டர்ஸ் 2 அமேசிங் ஃபீல்டர்ஸ் வச்சிருக்காங்க. என்னதான் ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் என்ன டீம்டா அது. 7 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் வெங்கியர் பேட்டரா வரும். என்னதான் டவுன் ஃபாலா இருந்தாலும் 210 அடிக்கிறானுங்க. வாட் அ டீம் ப்ரோ பேட்டிங்ல. நான் ஒரு ரஜத் பத்திதார் மேலதான் வன்மத்தை கொட்டணும்னு குஷியா சுத்திக்கிட்டு இருந்தேன். 25 பால்ஸ் அவன் ஆடினா 25 ரன்ஸ் 24 பால்ஸ் அடிச்சிருந்தான் அவன். அதெல்லாம் பார்த்தோன்னே ரைட் ராடே அப்படின்னு இருந்த கடைசியா வந்து ஆக்சுவலி 123லயே அவனுங்க 7 விக்கெட் லூஸ் பண்ணிட்டானுங்க. அப்புறம் 180 வரைக்கும் அவனுங்க 1 விக்கெட் கூட லூஸ் பண்ணாம ஆடிட்டு இருந்தானுங்க. ரஜத் பட்டிதார் ஒரு 26 பால்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபார்முக்கு வந்து அடின்னு
பொலந்தான். ஆனஸ்ட்லி நிறைய நீ சொன்ன மாதிரி ரஜத் படிடார் should be in இந்தியன் டீம் செட்டப் அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். என்ன ப்ரெஷர் எல்லா ப்ரெஷர்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். எங்க இருந்த ஸ்கோரை எங்க கொண்டு வந்து தனியாளா கொண்டு வந்து விட்டுருக்கான். அவன் ஆக்சுவலி நான் ஒரு 1 month பாத்துட்டு இருந்தேன் மேட்ச. செமையா ஆடினா வேற லெவல்ல இருந்துச்சு. பக்காவான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆடி இருந்தான். சரி சூப்பரா ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கம் தெரியாம போயிட்டேன். எடுத்தோடனே ஒரு ட்வீட், தி ஸ்கிப்பர் ஹூ இஸ் பெட்டர் தேன் எம்எஸ்டி அப்படின்னு ஒரு ட்வீட்டை பார்த்தோடனே விடு நண்பா, 2 பக்கமும் கொஞ்சம் மாக்கான்ஸ் இருக்கதா செய்வாங்க. நான் வந்துட்டு சிஎஸ்கே நல்லவங்க ஆர்சிபி டாக்ஸிக் எல்லாம் சொல்லல. ரஜத் பட்டிதார் இஸ் சூப்பரா ஆடினா. ஒரு 6 விக்கெட்ஸ் போன அப்புறம் அப்பயே அவனுக்கு ஆர்ச்சரையும் இவனையும் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்ச்சர் அங்கேயே போல் அவுட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா கடைசியில ஆர்ச்சர் அண்ட் பர்கர் 2 பேருக்கும் 1 ஓவர் இருந்துச்சு. சோ அப்படி இருக்கிறப்போ லைக் அவங்க இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். லிட்டரலி வந்து 19-20 ஓவர் அவங்க போடுவானுங்கன்னு நினைச்சேன். பட் அந்த பிரிஜேஷ் சர்மாக்கு 19th ஓவர் கொடுத்தாங்க. அவன் ஆக்சுவலி நல்லா போட்டான். நான் வந்துட்டு கேவலமா போடுவான்னு நினைச்சேன். ஒரு பவுண்டரி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சபடி நல்லா போட்டான். அடுத்து 20th ஓவர் சந்தீப் சர்மாட்ட கொடுத்தாங்க. மறக்க மாட்டேன். ஐ மீன் லைக் ஒரு விதத்துல வந்து புரியுது. ஏன்னா அவன் பவுலர் வச்சிருக்கானுங்க டீம்ல. லைக் சோ அடி வாங்கிட்டா இன்னைக்கு அது கரெக்ட் தான். பட் என்ன பிரச்சனைனா லைக் நீ ஆர்ச்சருக்கும் பர்கருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேனேஜ் பண்ணியிருந்தானா லைக் முன்னாடியே ஒரு விக்கெட் எடுத்துருக்கலாம். அந்த லாஸ்ட் ஓவர் போடும் போதே கூட ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தான் போட்டான். லைக் அந்த கொஞ்சம் ஒயிட் லெங்க்ல தான் போட்டான். வெங்கடேஷ் ஐயர் அது வரைக்கும் அவ்வளவு பெருசா ஒரு 9 balls 9 runs அடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் வந்தான் கரெக்டா அந்த லாஸ்ட் ஓவர் அவனை இது பண்ணி ஒரு சுரேஷ் சர்மாக்கு ட்ரேட் ஆஃப் பண்ணானுங்க. 200 கொண்டு போயிட்டான். இங்க பாராட்டுதான். ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறான்னு நினைக்கிறேன் ஐபிஎல். வந்த உடனே சூப்பரான கேமியோ. அவங்க 200 போறதுக்கு குவிக் ஃபயர் பயங்கரமான நாக். கடைசியில போன வருஷம் எங்கப்பா இருந்த ஆர்சிபி வந்துட்டு கிளாசிக் ஓஜி ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா நான் நினைச்சேன் 72 for 7 சோக் ஆகி ஒரு 120 130 ஆல் அவுட் ஆவானுங்கன்ட்டு. அங்க இருந்து நல்ல ஃபைட் கொடுத்து 210 வந்தது வந்து என்ன சொன்னாலும் this is a champion team, champion mentality தான் இருக்கு. The thing is சுயேஷ் சர்மாவுடைய மிஸ்ஸிங் வந்துட்டு இந்த மேட்ச்ல கொஞ்சம் தெரிஞ்சதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவனை ட்ரேட் ஆஃப் பண்ணி தான் பண்ணானுங்க. பட் யா எஸ்பெஷலி அங்க பிஸ்டம் சூப்பரா போட்டப்போ ஐ திங்க் சுயாஷ் இங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பான் இன்னைக்கு. ஏன்னா இவனுங்க கொஞ்சம் தடுமாறினப்ப ஆர்ஆர் வந்துட்டு அந்த ஹேசல் வர வந்துட்டான். சோ ஆர்ஆர் எவ்வளவு ஆடுவாங்கன்னு எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. நான் ஆர்ஆர் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் சோக் ஆயிடுவானுங்க அப்படிதான் இருந்தேன். லைக் ஓகே இவனுக்கு இங்க எல்லாம் பண்ணுவானுங்க, அங்க போய் சோக் ஆயிடுவாங்க. நான் லிட்டரலி நினைச்சேன் இன்னைக்கு சூரிய வன்ச ஈஸியா தூக்கிடுவாங்கன்ட்டு. அவன் என்ன பண்றானே தெரியல. பர்ஃபெக்ட்டா ஆடுறான். ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பால் 4, புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் பால் 4. 1 hit wonder வாங்கல அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன். அச்சா லிட்டரலா சோட்டா பீம் மாதிரி ஆடிட்டு இருக்கான்டா. பாக்குறதுக்கு அப்படியேதான் இருக்கான். ஒரு மாதிரி ஹேசல்வுட் ஒரு பால தடுத்தா இப்படிதான் கேப்ல போய் 4 போகுது. அது அப்படி போகுது. சோ பிளஸ் வந்துட்டு இன்னைக்கு ஜெய்சோல் ஒரு நல்ல இதுக்கு ஸ்டார்ட் பண்ணா, ஆனா டப்புன்னு அவுட் ஆயிட்டான். வைபவ் சூரியவன்சி மேன் bro இந்த கிட் வந்து லைக் what the fuck 15 years old. எனக்கு லிட்டரலி எப்படி இருக்குன்னா அந்த ரீப்பர் கிரிம் ரீப்பர் உடைய ஒரு மீம் வரும்ல, அதுக்கு லிட்டரலா அந்த மாதிரி குடிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் பும்ரா அடிச்சான், அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் எல்லாருமே அடிக்கிறான். லிட்டரலி இவனுங்க நல்லா போடல எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவன் ஒருத்தர் தானே ஆடுறான். அண்ட் எப்படி சொல்ற அவனுக்கு தெரியுது. இப்போ அவன் டாட் வச்சாலுமே அவனுக்கு தெரியுது அடுத்த ஒரு பால் 6 வச்சு அவனால மேக்கப் பண்ண முடியும்னு தெரியுது. சோ அவன் கரெக்டா எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால்ல பார்த்து அடிச்சு லைக் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடுறான். அது வந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஆல்சோ இவன் அவுட் ஆறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு நல்ல பால் போறதுனால அவுட் ஆகல. அவன் 6 அடிக்க ட்ரை பண்ணி அவன் போய் கேட்ச் கொடுத்துறான். அவ்வளவுதான் ஆகுது. அப்படி கேட்ச் அவுட் ஆனா கூட அவன் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரி அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு தான் அவன் ரோல முடிச்சு தான் அவன் வந்து அதுக்கப்புறமா பண்றானே. அவன் தான் தி ட்ரூ இம்பாக்ட் பிளேயர். இதுக்காக இம்பாக்ட் பிளேயர் ஜுரல் மேன். ஓ ப்ரோ yeah, whoever thought that Jurel should play at 3 செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. எப்பவுமே கடைசியில பினிஷரா யூஸ் பண்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. ஆறா இருக்கு எப்பயாச்சும் தான் அடிப்பான். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு கன்சிஸ்டன்டா ஆடுற மாதிரி இருக்கு. பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் ஹிம் டு பேட். சங்கக்கார எக்ஸ்போசிங் டிராவிட் 6th ஓவர்ல ஜுரல் பொளப்பான். ஹேசல்வுட் ஓவர் யார் ஒரு ஓவர் அபிநந்தன் தான் இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான். ட்விட்டர் பக்கம் போனா அவனை போட்டு கிளின்னு கிளிக்கிறானுங்க பாவம். பவர் பிளே முடிச்சு 97 for 1 சமஸ்டார்ட். மேட்ச் வந்து ஒரு 12-13 ஓவர்லயே முடிஞ்சிருக்கணும். ஆனா குருணால் பாண்டியா வந்து அவன் பண்றதெல்லாம் ரொம்ப எரிச்சலா தான் இருக்கு. ஹெல்மெட் போடாம வருவான்.
ஹெல்மெட் போடாம சரி பழக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல வந்த மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலி அந்த ஒரு பால் ஷாட் அது ஃபர்ஸ்ட் இப்படின்றான். எதுக்கு அவன் போயிடுச்சுன்னு தெரியுது, எதுக்கு தொடணும், அந்த அவ்வளவு ஃபாஸ்டாவும் இல்லன்னு தெரியுது உனக்கு, அங்க ஃபீல்டிங் செட்டப் இருக்குன்னு தெரியுது, எதுக்கு அவன் தொடணும் அந்த பால? ஆமா பேட்டிங் தூக்கி போட்டு அது வேற உதச்சிட்டு போயிருப்பான். அவன் லிட்டரலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். குணால் பாண்டியாவா அது ஏதோ அதுவே வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு பால், அது ஏதோ ஒரு மாஸ்டர் பிளஸ் போட்ட பால் மாதிரி அவன் பண்ணதெல்லாம் எனக்கு பார்க்கும் போதே ஆனா என்னடா இவன் கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கான்டா. என்னதான் நமக்கு ஆப்போசிட் டீம் நம்ம பாக்குறதுக்கு என்ன கடுப்பா இருந்தாலும் அவங்க டீமுக்கு அவன் பண்ணும்போது அவங்களுக்கு அது நல்லா இருக்கு, எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துறான்ல, ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. தட் இஸ் a good thing in a way, it's a good thing actually. கேட்சும் பிடிச்சான் இன்னைக்கு, அதுவும் நல்ல கேட்ச் அது. சோ அதனால லிட்டரலி அவன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து வைபவ் சூரியவன்சி வந்து பொழந்ததுக்கு அப்புறம் இது சரிப்பட்டு வராது, சைக்கோவா மாறிட வேண்டியதுதான் சொல்லிட்டு ஆனா ஹேட்ரிக்ல வேற இருந்தான் இன்னைக்கு. அந்த மேட்ச் தோத்தனால ஹெட்மேயர் மேல பயங்கர வன்மை கொட்டிருப்பா இன்னைக்கு. சூத்த மூட்டை வந்து பராகியா வந்து ஆடி இருக்கலாம் 2 டவுன்ல, ஹெட்மேயர் இறக்கி விட்டானுங்களும் எனக்கு தெரியல. பெஸ்ட் சினாரியோ ஃபார் ஜடேஜா மேன். பீக் ஜடேஜா இன்னிங்ஸ் இன்னைக்கு வந்து honestly இந்த மாதிரி கரெக்டான சிச்சுவேஷன் தான், அந்த ஃபெயில் சேஃப் மாதிரி தான் ஜடேஜா யூஸ் பண்ணோம். பவுலிங்லயும் அவங்க கரெக்டா அந்த 2 overs போட்டு தள்ளுறது, இங்க வந்து ஃபீல்டிங் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேட்டிங்க்கு ஐ திங்க் ஜடேஜாவை கரெக்டா யூஸ் பண்றாங்க இவங்க. Man played 25 balls, just hit 24 runs with 1-4. அதான் நம்ம ஜடேஜா மேல நான் நிறைய வன்மம் கொட்டுவேன், அவன் பேட்டிங் எஸ்பெஷலா. ஆனா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு அவன் லைக் விக்கெட் டக்கு டக்குன்னு உள்ளறப்போ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவன் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடுவான், விக்கெட் விட மாட்டான் ஈஸியா. பேசிக்கா 1s and 2s எங்க எடுக்கணுமோ கரெக்டா எடுத்துருவான். கரெக்டா எடுத்து பிளஸ் நடுவுல டூஸ் ஓடிட்டு இருந்தானுங்க. நடுவுல ஜுரல் வந்துட்டு ஒரு 4 அப்படி அடிச்சுட்டு ஃபைனலா அவன் அடிச்சான். லைக் குணால் பாண்டியாவை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு வந்து டக்குன்னு ஓவர் முடிக்கல. பட் தி பிக்கெஸ்ட் மிஸ்டிங் வாஸ் சுயேஷ் சர்மா. another thing சொல்ல மறந்தோம் ஆக்சுவலி. இன்னைக்கு கோலியோட கேட்ச் வைவோ கேட்ச் வந்து நல்ல கேட்ச் கொடுத்தான், செம கேட்ச். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் கேட்ச் ட்ராப் பண்றான், அதனால அத சொல்லுங்கிறதுக்காக தான் நீங்க பாராட்டி கொடுக்க எனக்கு தெரியும். நாளா பார்த்து எதையாச்சும் பண்ணணும்னு நான் ஒரு மாதிரி குஷியா மேட்ச்ல மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சுட்டா வரட்டும் பாத்துக்கிறாங்க. கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா லாலா நேஷனை வந்து எல்லாரும் கழுவி ஊத்துங்க. ஜோன்ஸ் நேஷன் இருந்தீங்கன்னா லாலா நேஷன் கூட சண்டை எழுத்து விடுங்க. நான் வந்துட்டு வன்மம் கொட்டல, உங்களுக்கு லோர் தெரியணும்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி உடைய வீடியோவும் போய் பாருங்க, அதுக்கப்புறம் நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். பராகுடைய விக்கெட் வாஸ் யூஸ்லெஸ் என்ன கேட்டா. அவன் வந்துட்டு ஒரு 2-6 ஒரு 2-4 ஒரு 6 அந்த மாதிரி அடிச்சு கூட அவுட் இருந்தா இவங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப இமெச்சூரா இருந்துச்சு ஃப்ரம் ஹிம். அவங்க என்ன ஸ்கோர் இருக்குன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இப்படி ஆடணும், அவசியமே இல்லாத ஷாட்டா தான் இருந்துச்சு. ஐயா கரெக்ட். பிளஸ் 121 எடுத்துட்டானுங்க அவங்க 7 ஓவர்ஸ்லயே, சம்திங் லைக் 7-8 ஓவர்ஸ்ல 121 எடுத்தானுங்க அவங்க. ஸ்பான் ஆஃப் ஒரு 5 runs வந்து 3 விக்கெட் விழுந்துருச்சு டக்குன்னு. அப்படி இருக்கிறப்போ வந்து பராக் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருக்கணும். எனக்கு அவன் லைக் பராக் கேப்டன்சி மோஸ்ட்லி நல்லா தான் பண்றான். பட் வந்து சில சமயம் இந்த மாதிரி பேட்டிங்ல ஆர் ஆஃப் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுறானோன்னு எனக்கு தோணுது. கிம் டேவிட் பவுலிங் பதிலா வெங்கிக்கே கொடுத்திருக்கலாமே. அவன் போட்டிருந்தா கண்டிப்பா 24 ரன் போயிருவாங்க. ஞாபகம் இருக்கு இப்ப கூட ஒரு மேட்ச் டெல்லி அப்படி நல்லா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். நாங்க 200 அடிச்சிட்டோம், நாங்க சீசன் ஜெயிச்ச வருஷம் தான். அப்போ வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து சரி சும்மா ஒரு ஓவர் கொடுக்கலாமேன்னு சொல்லி 10th ஓவர் கொடுப்பானுங்க. 30 ரன் ரிஷப் பண்ணிட்டு வந்து வச்சு போலாமா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை வந்துட்டு அது அடி இன்னும் ஞாபகம் இருக்கு. வந்துட்டு சூர்யவன்சி ஸ்கிரிப்டனைட் வந்துட்டு ஹேசல்வுட் தான் நினைச்சேன், அதெல்லாம் அந்த சீடே கிடையாதுன்னு ஒரு 4 அடிச்சான். ஐ திங்க் ஆர்ஆர் தான் அவனுக்கு கரெக்டான டீம் நினைக்கிறேன். மத்த டீம்ல இருந்தா கொஞ்சம் ரொம்ப ஐபேத்தி ரொம்ப அவனை எப்படி சொல்றது பிரஷரும் ஜாஸ்தி. இப்பயும் சொல்றேன் சிஎஸ்கே டீம்ல இருந்தா அவனுக்கு சான்ஸ் கூட கொடுத்துக்க மாட்டாங்க. இப்பவே அடிச்சு சொல்றேன், கரண்ட் சிஎஸ்கே கொடுத்திருப்பாங்கடா. செக்மெண்ட் போய்டுவோமா? இன்னும் வந்துட்டு எனக்கு 2 பேர் வரதான் நான் சொன்ன மாதிரியே. வந்துட்டு சந்தீப் சர்மா, தட் லாஸ்ட் ஓவர் வாஸ் அன்னெசரி. ஆர்ச்சர் ஹேட் அது ஏன் பண்ணானுங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் தே ஷுட் வொர்க் ஆன் தட் ஒன்னு. ரெண்டாவது வந்துட்டு குணால் பாண்டியா, அவன் அன்பிரடிக்டபிளா போட்டு எடுக்கிறான். இட்ஸ் ஃபைன். லைக் என்னன்னே பார்த்தாலே ஒரு மாதிரி மேபி தெரியல. சுக்கி சொன்ன மாதிரி சிஎஸ்கேல இருந்து ஆடினா ஒரு மாதிரி குஷியா போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஸ்டில் அதுதான் ஃபுட்பால்ல வந்து ஒரு டேர்ம் இருக்கு மச்சான், இந்த மாதிரி ஷிட் ஹவுசரின்ட்டு. ஷிட் ஹவுஸ் மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் வேணுட்டே வில்லனைஸ் பண்ணிப்பானுங்க.
சோ அது வந்து ஓன் டீம்ல இருந்தா உனக்கு சூப்பரா இருக்கும், ஆனா மத்தவங்க டீம்ல இருந்தா உனக்கு எரிச்சலா இருக்கும். ராமோஸ் மாதிரி ஒருத்தனா ராமோஸ் ஓன் டீம்ல இருந்தா ஜாலியா இருக்கும், மத்தவங்க டீம்ல இருந்தா ரொம்ப ரொம்ப எரிச்சலா பண்றதெல்லாம் பார்க்க ரொம்ப எரிச்சலா இருந்தாலுமே ஐ ரெஸ்பெக்ட் இட் பிகாஸ் அவனுக்கு ரிசல்ட் கிடைக்குது அண்ட் இஸ் கிளட்ச் அஸ் ஃபக். மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு 2 பேருக்கு கொடுப்பேன். ஒருத்தர் வந்துட்டு வைபவ் சூரியவன்சி பிகாஸ் செமையா ஆடினா ஒண்ணு. 2வது வந்துட்டு நான் யாருக்கு கொடுப்பேன்னா நான் பட்டிதாரவே கொடுப்பேன். எனக்கு பட்டிதார ஏன் பர்சனலா மேல வன்மோன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா அவன் பெர்ஃபெக்டா இன்னைக்கு வந்துட்டு ஒரு கேப்டன்ஸ் கேம். அது இன்னைக்கு மட்டும் இல்லடா, கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்கான்டா எல்லா டைமும் கேப்டன். அதுதான் 18 வருஷமா கோலி ஜெயிச்சு கொடுக்காத கப்ப ரஜித் பட்டிதார் கேப்டனா ஜெயிச்சு கொடுத்தான். லைக் அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். எனக்கு வண்ணம்னா இன்னைக்கு 2 பேர். ஒண்ணு வந்து ரியான் பராக், இன்னொன்னு வந்து ஹெட்மேயர். ரியான் பராக் ஆக்சுவலி கேப்டன் சூப்பரா தான் பண்றான், பட் ஸ்டில் அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இன்னைக்கு ரொம்ப இம்மெச்சூர் அவுட் ஆனது. இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஆல்ரெடி மேட்ச் உன் கையில தான் இருக்குங்கிற விஷயத்துல தேவையில்லாம உன் டீம் மேல நீயே ப்ரெஷர் பில்ட் பண்றதுக்கு ஆஸ் அ கேப்டன் நீ விக்கெட் த்ரோ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதே மாதிரிதான் ஹெட்மேயரும். அந்த பால் என்ன பாலு, அதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம தொட்டு, அது ரொம்ப கடுப்பா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த மேட்ச்னா எனக்கு இவன் த்ரூ ஜுவல் கடைசி வரைக்கும் நின்று மெச்சூர்டான நாக்கு, ஸ்ட்ரைக் ரேட்டு சூப்பரா ஆடி பயங்கரமா செமையா ஆடிட்டு இருக்கான். வன்மம் வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஜிதேஷ் சர்மா தான் எனக்கு வன்மம். அவுட் ஆனதை பார்த்தோன்னே அவ ஜாலியா இருந்துச்சு ஜிதேஷ் அவுட் ஆகிறத பார்த்துட்டு. ஏன்னா வந்து லைக் அந்த இன்னைக்கு வந்து அவன் நினைச்சிருந்தா நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். ஏன்னா விக்கெட் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு அந்த சைடு. அவனும் பட்டிதார் கூட சேர்ந்து நல்லா ஆடி இருக்கலாம். அண்ட் அவன் அவுட் ஆனது வந்து எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. வன்மத்தை கொட்டலான்ட்டு I used to pray for times like this. அந்த மாதிரி தான் இருக்கு. கப்ப முடிச்சுட்டு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும்னா ப்ராப்ளி ஐ திங்க் ஒன்லி ஒன் கை இன்னைக்கு வந்து வைபவ் தான் நினைக்கிறேன். சூப்பரா நான் வைபவ் சூரியவன்சி வந்துட்டு இன்னைக்கு. அண்ட் ஆல்சோ மேபி எனக்கு இன்னொருத்தன் கிட்ட சொல்லணும், பிஷ்ணா இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கோலி விக்கெட்டை வந்து எடுத்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் பிக் டர்னிங். சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ எல்லாரும் சந்தோஷமா போய் தூங்க. இன்னைக்கு வந்து ஒரு டபுள் ஹெட் ஆஃப் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். Who cares? No one cares. யார் ஜெயிப்பா? பஞ்சாப் தான் ஸ்டில் SRH ஃபுல் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பஞ்சாப் டீம் நல்ல டீமா நல்லா பண்றானுங்க. SRH ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு டே கேம் தானே உங்களுக்கு? டே மேட்ச். ஐ திங்க் SRH ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சம் டாக்டிக்கலா தான் சொல்றான், பட் ஓகே. அந்த நான் வந்துட்டு ஐ கெஸ் எனக்கும் SRH, ஏன்னா எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் மேல வன்மம் இருக்கு. ஓப்பனாக சொல்றேன், அவனுக்கு இந்த வருஷம் நல்லா ஆடக்கூடாது. நாளைக்கு ஒரு பிக் கேம், நல்ல ஒரு பெரிய கேப் எடுத்துட்டு ஒரு டீம் வராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கேபிட்டல்ஸ். வீட்லயே மேட்ச், வீட்லயே அடி வாங்க மாதிரி தான். சரி சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, சிஎஸ்கே தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டீம் கம்பேக் எவ்வளவு நல்லா பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியல. லைக் நல்ல ஃபார்ம்ல போயிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருப்பானுங்க. அப்படியே ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டு திரும்பி எப்படி ஆடுறாங்கன்னு பாக்கலாம். பாப்போம். ஐ ஃபீல் தட் நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்ட்டு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு. பாப்போம். ஹோப்ஃபுல்லி எனக்கு அதான் தோணுது. நீங்க தோத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு